வர வர லோக்கல் பாலிடிக்ஸ்லாம் அப்படியே இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் இல்ல அதை மிஞ்சுற அளவுக்கு டெவலப் ஆயிட்டு இருக்குது. என்னன்னு தானே கேக்குறீங்க? பலருக்கு தெரிஞ்சிருக்கும். சமீபத்துல டிஎம்கேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்திருந்தது. சீனாவோட கொடியை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து சர்ச்சை எழும்பிச்சு. கனிமொழி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏங்க சீனா ஒண்ணு எதிரி இல்லை இல்லைங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா பிஜேபி தரப்புல இருந்து சீனாவோட பாஷையில வந்து விசஸ், ஏன்னா மார்ச் 1 நம்மளோட முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் இல்லையா, அதனால நம்மளும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். ஸோ இது போல விஷஸ் வந்து பிஜேபி தரப்புல கொடுக்கும்போது அந்த சைனாவோட கார்டு எடுத்து சீனா லாங்குவேஜ்ல பர்த்டே விஷஸ்ன்னு போட்டு நம்ம முதல்வர்களோட போட்டோ போட்டு இன்டர்நெட்ல போட்டிருக்கிறாங்க. ஸோ இது வந்து சர்ச்சையா இருக்கும்ல. ஏன்னா உலக நாடுகளே வந்து பார்த்துட்டு இருப்பாங்களே என்னடா நடக்குது இங்க அப்படிங்கிறது போல. ஏன்னா சீனா லாங்குவேஜ்ல பர்த்டே விஷஸா அப்படிங்கிறது போல அங்க சைனாவோட அரசாங்கமே ஒரு செகண்ட் அதிர்ந்து போயிருந்திருக்கும். என்னங்க சீனா மொழியில விஷஸ் எல்லாம் பண்றாங்க தமிழ்நாட்டுல? ஏன்னா சீனாவோட அதிபரான ஜி ஜின்பிங் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தான் விசிட் வந்திருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் என்னங்க ஃப்ரேம் பண்றீங்களா? இந்த பிக் பாஸ் பார்த்துட்டீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்னங்க தமிழ்நாட்டை ஃப்ரேம் பண்றீங்களா அப்படிங்கிறது போல கேள்வி வருது. இதெல்லாம் அப்படியே இந்த பேச்சா இருந்துருச்சுன்னா பரவாயில்ல, பிரச்சனை சீரியஸா இருப்போது, பார்த்து கரெக்டா லிமிட்டா இருந்துக்குங்கப்பா அப்படிங்கிறது போல இருக்கு. அப்படி இல்லைன்னா சீனாக்கு இந்தியாவுக்கும் பிரச்சனையா வரும்போது மத்தியஸ்தம் பண்றதுக்கு தமிழ்நாடு வருமோ அப்படின்ற கேள்வி எல்லாம் வருது. இதெல்லாம் வேணாம், எங்க போய் முடிய போதோ தெரியல. அதனால பார்த்து கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும், அவ்வளவுதான். இது அப்படியே கடந்து போயிடுவோம். அடுத்த செய்திக்கு போயிடலாம். ரஷ்யாவோட எதிர்கட்சி அப்படின்னு மேற்குலக நாடுகள் கிளைம் பண்றாங்க. பட் ஆனா எதிர்கட்சினா புட்டின் அவர்களுக்கு ஈக்குவலாவாச்சும் இல்லை புட்டின் அவர்களோட கொஞ்சம் கம்மியாவாச்சும், அதாவது ஒரு மெஜாரிட்டியா ஓட்டு வாங்கணும் இல்லையா. ஆனா என்ன சொல்றாங்க, 10% 5% தான் வாங்குவாங்க அப்படிங்கறத போல சொல்றாங்க. அதாங்க அலெக்சி நாவல்னி அவர்கள் சமீபத்துல இறந்தார் இல்லையா, உடலை கொடுத்துட்டாங்க. அந்த உடலை கொடுத்ததுனால அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்கள் கூடியிருக்கிறாங்க. ப்ரோலிஸ் ப்ரொடெக்ஷன்லாம் இருக்கு. அப்படி இருந்துமே அந்த இடத்துல இருக்கக்கூடிய கோஷங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா போர் நிறுத்துங்க, பிரச்சனை வேணாம் அப்படிங்கிறது போல சில விஷயங்களா சொன்னதா சொல்லப்பட்டு வருது. நம்மளுக்கு எக்ஸாக்டா ரஷ்யன் லாங்குவேஜ் தெரியாது. புட்டின் அவர்களோட அந்த லோக்கல் அரசியல் எப்படி அப்படிங்கிறது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். பட் ஆனா இது போல மக்கள் திரண்டு பண்ணிட்டு இருக்காங்க. இது பிரச்சனை பெருசாகி கலவரமாகி பெரிய விஷயமா போயிடுச்சுன்னா உலகத்துக்கு பரநாடுக்கும் தலைவலி தான். பட் இது எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க? கொஞ்சம் நீட்டா தான் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்குது. சில பேர்த்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ பதிவுகளும் வந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமா நம்ம நோட் பண்ண விஷயம் என்னன்னா, உக்ரைனோட அகதிகள் ரஷ்யாக்குள்ள வந்திருக்கிறாங்க. பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் சரி இப்பவும் சரி வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள உக்ரைனோட ஸ்பையா இருக்கலாம். இதை பயன்படுத்தி கலவரத்தை உண்டு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனையா போயிடும். அதனால கொஞ்சம் சூதானமா ரஷ்யா இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் தான். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப ரஷ்யா கிட்ட அணு ஆயுதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, என்ன ரஷ்யாக்குள்ளேயே போட்டுக்க முடியும்? வேஸ்ட் தான் இல்லையா? ஆக நாடு கிட்ட என்ன ஆயுதம் வேணா இருக்கலாம், ஆனா அந்த நாட்டு மக்கள் கொஞ்சம் உஷாரா இருந்துக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த ப்ரொட்டஸ்ட் எல்லாம் பண்றோம் இல்லையா, அதை பத்தி ஒரு சின்ன விழிப்புணர்வுக்காக சொல்லிடுறேன். சொல்லணும்னு ரொம்ப நாளா யோசிச்சுட்டேன். அதாவது என்னன்னா, இப்போ இங்க மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க ரஷ்யால. இப்ப இவங்க எல்லாம் சேர்ந்து கலவரம் வருதுன்னு வச்சுங்களா, யாரோ என்னமோ பண்ணியிருப்பாங்க. அங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாம் போய் ஒரு பஸ் எடுக்கணும் அப்படிங்கிற மனநிலைமையில எனக்கு தெரிஞ்சு இருக்கவே மாட்டாங்க. அதுக்குன்னு சில நபர்கள் இருப்பாங்க, அவங்கதான் முன்னாடி போய் நின்று இதை தலைமை தாங்கி செய்வாங்க. அது யாருன்னு தெரியாது, மக்களோட மக்களா கலந்துருந்து அது போல செஞ்சிருவாங்க. ஆனா அது போல நடக்குதுன்னு தெரிஞ்சா பொதுமக்களா கலைஞ்சு ஓடிடுவாங்க. ஸோ பொதுமக்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. பட் ஆனா இது போல கலவரம்னா நடக்கும்போது பொதுச்சத்துக்கு பங்கம் சில நேரங்கள்ல ஏற்படும். அப்படி ஏற்படும் போது செலவுகள் நம்மளோட அரசாங்கத்துக்கு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ திருப்பூர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனையாகுதுன்னா திருப்பூர்ல எத்தனை ரூபாய் செலவாகும்? ஒரு 5 கோடி ரூபாய்க்கு நட்டமாயிடுச்சு, 2 பஸ் அடிச்சுட்டாங்க, 2 இது பக்கம் பண்ணிட்டாங்கன்னா 5 கோடி ரூபாய்க்கு நட்டமாகுதுன்னு வச்சுக்கோங்க. இங்க இருக்கக்கூடிய ஆளுகின்ற அரசாங்கம் 35 கோடி கிட்ட ஆயிடுச்சுப்பா செலவு. ஏன்னா போலீஸ்லாம் வந்திருப்பாங்க, சிஆர்பிஎஃப்லாம் வந்திருப்பாங்க, அவங்களுக்கான பணம் நிதி ஒதுக்கீடு எல்லாம் செய்வாங்களா. இப்ப அந்த 35 கோடி வந்து பாத்தீங்கன்னா யார் தலையில விழுந்து? நம்ம தலையில தான் விழுக்கும். நம்ம போய் அதை எரிச்சது மட்டும் இல்லாம அதுக்கான பணத்தையும் நம்மளே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப அவங்க ஒரு பஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஒரு 3 பஸ் எரிஞ்சிருச்சுன்னா அவங்க ஒரு 3 பஸ் வாங்குறாங்கன்னா அந்த 3 பஸ்ஸுக்கான கமிஷன் யாருக்கு போகும்? ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தானே போகும். அதுக்காக அவங்க செய்யறாங்கன்னு சொல்ல, இப்ப இருக்கிற அரசாங்கம் அடிக்கிறாங்கன்னு சொல்ல வரேன். இது போல செஞ்சீங்கன்னா நம்ம மேல நம்மளே மண்ணெளி போட்டுக்கிற மாதிரி ஆயிரும். அதனால பொது சொத்துக்கு விளைவு ஏற்படுத்தாமல் பங்கம் ஏற்படுத்தாமல் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான். அதுக்காக ப்ரொட்டஸ்டே பண்ணாத அப்படின்னு சொல்றியா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, பண்ணலாம். ஓட்டு போடுறோம்ல அந்த அன்னைக்கு காட்டணும் நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறத. அதுதான் ரியல் ப்ரொட்டஸ்டா இருக்கும். ஜனநாயகம் வழியில ப்ரொட்டஸ்டா இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம போய் ப்ரொட்டஸ்ட் பண்ணி எல்லாம் பொதுசத்துக்கு பங்கம் ஏற்பட்டோம்னா நம்மளுக்கு நம்மளே தான் பிரச்சனை ஏற்படுத்துறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஆளுகின்ற அரசாங்கமும் சரி, அந்த ப்ரொட்டஸ்ட்க்கு தலைமை தாங்கி நடத்தினவங்களும் சரி, எதிர்கட்சி இருக்கிறவங்களும் சரி, எல்லாருமே
கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் நடக்கும். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு பங்கு போயிடும் அப்படிங்கிறது போல நம்ம நாட்டுக்கு சொல்லல, மற்ற நாட்டிலலாம் இப்படி எல்லாம் நடக்கும் இல்லையா. அதனால பொதுமக்களாகிய நம்ம கொஞ்சம் அவேர்னஸோட இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறது போலதான் சொல்லப்பட்டு வரேன். மற்றபடி டீப்பா நம்ம நாட்டுல இப்படி நடக்குதுன்னா நான் சொல்லிங்க, இது போல சில நாடுகள்ல நடக்கும், அதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது போல சொல்ல ஒரு அவேர்னஸ்க்கா. ஓகேவா, இப்போ நம்ம அப்படியே அடுத்தடுத்த செய்திக்கு போயிடலாம். அப்புறம் நம்மளோட பெங்களூர்ல ஒரு துயர சம்பவம் என்னன்னா, இந்த ராமேஸ்வரம் கெஃபே இருக்குல்ல, இந்த கெஃபேல மத்தியானம் 1 மணி சுமார் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. வீடியோ ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்குன்னு அதோட இமேஜ் மட்டும் போடுறோம், பார்த்தீங்கன்னா தெரியும். யாரோ ஒருத்தங்க ஹேண்ட்பேக்ல வந்து வீட்டில் செய்யப்பட்ட ஒரு ஐஇடி குண்டை வந்து கொண்டு வந்து வச்சுட்டு போயிருந்துருக்காங்க. அது வெடிச்சிருந்துருக்குது. கூட்டமா இருக்கிற சமயம்னு பார்த்து 8 பேர் இதனால காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் வச்சு அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்களாமா, யார் இதுக்கு பின்னாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இது இம்ப்ரூவைஸ்டு ஐஇடி அப்படிங்கிறது போல சொல்றாங்க. இத்தனை நாள் தென்னிந்தியால இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. திரும்பவும் இது போல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கா அப்படிங்கிற போல கேள்வி வருது. இது ஒரு மிகப்பெரிய கஷ்டமான சம்பவம். ஏன்னா இது போல விஷயங்கள் நடக்கக்கூடாது. இந்தியா கொஞ்சம் செக்யூர்டா இருக்கு, பாதுகாப்பா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இது போல விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் நம்மளோட அரசாங்கம் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில அடுத்த பதிவுக்கு போயிடலாம். அடுத்து இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியால நடக்கிறது என்ன, அதாவது அதோட வீடியோ பதிவு போனோம், இதுல வைக்காம இருப்பேன்னு நினைக்கிறேன். வீடியோ பதிவு வைக்கிறேன், பாத்தீங்கன்னா தெரியும். மக்கள்லாம் ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை இருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது இப்போ வரைக்கும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியால என்ன சொல்லப்பட்டு வருதுன்னா, இந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியால நம்ம முன்னாடி சொன்னதே தான், அதாவது மால்டோவா இருக்கு இல்லையா, மால்டோ டிரான்ஸ்னிஸ்ட்ரியாக்கு எதிராக சில செயல்கள் செய்யறதுனால டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அவங்களோட பாதுகாப்புக்காக எம்பிஸ்லாம் ஒன்னா சேர்ந்து ஓட்டெடுப்பு வச்சு இது போல உதவி வேணும் அப்படிங்கிறது போல 5+2 ஃபார்மேட், அதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட இது போல விஷயங்கள்லாம் கேட்கறதா சொல்லப்பட்டு வருது. நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம், இது போல சிஏஎஸ் மீட்டிங்கா இருக்கட்டும், OSCE மீட்டிங்கா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், இயூவா இருக்கட்டும், இது போல பல அமைப்புகள் கிட்ட வந்து கோரிக்கை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறதுல சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ டைம் ஆக இது கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரிய வருது. பட் யாருக்குமே கிளியரா தெரியல இங்க என்ன நடந்திருக்குன்னு, ஓப்பனா யாரும் சொல்லல. இதுக்கப்புறம் யூரோப்பியன் யூனியனா இருக்கட்டும் மற்றவங்களாம் சொல்ல வருவாங்க, அப்பதான் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ரஷ்யா வந்து கொஞ்சம் உஷாரா இருக்கணும். இப்போ உக்ரைன் வந்து காலி மொத்தமும் போகுது அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் மால்டோவாயாவது உள்ள எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்கிறது தப்பில்லை. அதையும் வந்து கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் இல்லையா. அந்த டிரான்ஸ்னிஸ்ட்ரியா நம்மளுதான் அப்படிங்கிறது போல எடுத்துக்கணும் இல்லையா. அப்பதான் அந்த ரிவர் பேங்குக்கு அந்த பக்கம் வந்து ரஷ்யாவோட ஒரு ஃபுட் ஹோல்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒடசா வந்து கேப்சர் பண்ணிட்டானோ, அதனால வந்து இந்த இடத்துல கூடிய சீக்கிரத்துல ஆக்ஷன் எடுத்துருவாங்களா அப்படின்ற கேள்வி வருது. அப்படி எடுத்தாங்கன்னா ஒருவேளை சொல்ல வரேன், மால்டோவா டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அடிக்கிறான்னு வச்சுங்க. இப்ப ரஷ்யா வந்து மால்டோவா மேல அடிப்போம்னு சொல்லிட்டு ட்ரோன்கள் வச்சு சரமாரியா தாக்குதல் பண்றான்னு வச்சுங்க, ட்ரோன் சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, மால்டோவாங்கிறது நேட்டோ நாடு கிடையாது, மால்டோவாங்கிறது யூரோப்பியன் யூனியன்லயும் கிடையாது. போரை டிக்ளேர் பண்ணிட்டாங்க ரஷ்யா அப்படின்னா மால்டோவா என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி வருது. தன்னிச்சையா திருப்பி உக்ரைன், அதாவது அடுத்த உக்ரைனா மாறிடுமா அப்படின்ற கேள்வி வருது. பட் அது ட்ரோன் தாக்குதலே போதுங்க இப்போதைக்கு. லாங் ரேஞ்ச் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் இருந்ததுனாலே போதும். மற்றபடி பெருசாலாம் எதுவும் நீட் இருக்காது. அவ்வளோ தூரம் ட்ரூப்ஸ் எல்லாம் கொண்டு போய் இம்மீடியட்டா கொடுத்து அதை டிஃபெண்ட் பண்ணணும் நீட் இல்லை. உள்ளுக்கிற ஆயுதத்திற்கு தான் பார்ப்பாங்க. அதுக்கு சரமாரியா மால்டோவா வச்சு 4 வாங்கி விட்டோம்னா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இப்ப மக்கள், ரஷ்யாவோட மக்களுக்கு இந்த பதட்டமான சூழ்நிலை வருது இல்லையா, இதுக்கு காரணம் இந்த மேற்குலக நாடுகள் தான். ஏன்னா இப்ப பிரான்ஸோட அதிபர் என்ன சொல்லியிருந்தாரு, இது போல உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க ட்ரூப்ஸ் அனுப்போம், அதாவது பிரான்ஸ் ட்ரூப் அனுப்போம், வெஸ்டர்ன் ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. செக் ரிப்பப்ளிக், ஜெர்மன் தரப்புல இருந்தெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, எங்க கம்மன் இருங்க, அப்பெல்லாம் யாரும் கிடையாது அப்படிங்கிறது போல. பட் ஆனா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சூழ்ச்சி என்ன அப்படின்னா, இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் வர்றதுனால ரஷ்யால வந்து பதட்டம் அதிகரிக்குது, மக்கள் வந்து போர் வேணாங்கிறாங்க, ஏன்னா உலக போர் ஆயிரும் அப்படிங்கிறது போல. ஆனா இதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்கு, அப்படி என்ன வதந்தி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ரஷ்யா வந்து சமீபத்துல ஒரு ஹோட்டல் மேல குண்டு போட்டாங்க, இது வந்து ஜினோசைடு அப்படிங்கிறதெல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, ஞாபகம் இருக்கா. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரான்ஸோட ட்ரூப்ஸ் அதிகமா இருந்ததாகவும், அவங்க இறந்துட்டதாகவும், திரும்பி அவங்கள மீட் எடுக்கிறதுக்காக ட்ரூப்ஸ் வந்ததாகவும், அந்த ட்ரூப்ஸ் மேலேயும் தாக்குதல் பண்ணியிருந்தாங்க. அதனால ஒரு இழப்பு வந்து பிரான்ஸ் கணிசமான இழப்பை சந்திச்சிருக்கிறாங்க பிரான்ஸோட ட்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. இப்ப அந்த ட்ரூப்ஸோட இழப்புகளுக்கு கணக்கு காட்டணும் இல்லையா, அதனால ஒரு ட்ரூப்ஸ் அனுப்புற மாதிரி அனுப்பிச்சு இது போல தாக்குதல் பண்ணிட்டாங்க, இது போல இறந்துட்டாங்க அப்படின்னு கணக்கு காமிச்சு டேலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது போல போலியா வதந்தியா சொல்லிட்டு வராங்க. யாரும் நம்ப வேண்டாம் இது போல யாராவது சொன்னா. ஆனா இது போல பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். அது கூடவே இன்னொரு சாராரெல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இப்ப இந்த மால்டோவா வந்து டிரான்ஸ்னிஸ்ட்ரியா வடிக்குது இல்லையா, அந்த சமயத்துல
உக்ரைனுக்குள்ள வரக்கூடிய அந்த பிரான்ஸ் ட்ரூப்ஸ் மால்டோவாக்கு ஆதரவா டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை அடிச்சாங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்கணும். ஏன்னா அங்க ரஷ்யாவோட பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸும் இருக்கு, அங்க அதிகமான ஆயுதங்கள் இருக்கு. ஸோ பிரான்ஸ் டைரக்டா வந்து இந்த இடத்துல டிரான்ஸ்னிஸ்ட்ரியாவை புடுங்கி மால்டோவா கொடுத்துடலாம் அப்படிங்கிறது போல ஒரு ஐடியால இருக்கலாம் இல்லையா. ஏன்னா பிரான்ஸோட நிஜர் வந்து புடுங்கி ரஷ்யா எடுத்துக்கிட்டாங்க இல்லையா. அதனால பிரான்ஸ் வந்து மால்டோவோட டிரான்ஸ்லேஷன் புட்டுங்கி மால்டோவிட்ட கொடுத்துருவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டது. இதுவும் வதந்தி தான், நடந்தாதான் என்னன்றது தெரியும். பட் இது போல விஷயங்கள்லாம் பரவிட்டு இருக்கு, தெரிஞ்சு வச்சுக்குவோம். பட் இதெல்லாம் வந்து பொய்யான செய்திகள் தான், யாரும் நம்ப வேண்டாம். ஓகேவா, நடக்குதா என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனா இப்போ ஜெர்மனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கிறாங்களா, அவங்க தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த புட்டின் அவர்கள் இருக்காருலங்க, இந்த ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள், அவருக்கு இதே வேலைங்க. ஏன்னா இந்த உக்ரைன்ல இருக்கக்கூடிய மைனாரிட்டிஸ், இந்த ரஷ்யன்ஸ் இருக்காங்களா, அவங்கள்ட்ட வந்து அப்படியே பேசி இது பண்ணி தனிநாடு வேண்டி கேட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்களா, அதே ஃபார்முலேட்டை அதே டெம்ப்ளேட்டை இப்போ மால்டோவாக்கும் பண்ணிக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்னிஸ்ட்ரியா அங்கீகரிக்கப்படாத நாடு வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்றது போல யோசிக்கிறாங்க. ஆனால் மால்டோவாங்கிறது தனி நாடு இல்லை, அவங்களுக்கு ஸ்ட்ராங்கான ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து இந்த அனலினா பீர்பாக் அவர்கள் இருப்பாங்களா, ஃபாரின் மினிஸ்டர் ஜெர்மனி தரப்புலேருந்து, அவங்க தரப்புலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. ஆனால் இவங்களோட ஸ்ட்ராங்னஸ் என்ன அப்படின்னு உக்ரைனுக்கு தெரிஞ்சிருக்கும், உக்ரைன் மூலயமா உலகத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் இந்த நண்பர்கள் வந்து பார்த்து கூட மால்டோவா வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு வேலை இருக்கலாம், ஏன்னா ஒடசாலாம் இருக்கு, இதெல்லாம் கிராஸ் பண்ணி நம்மள வருமா அப்படின்ற ஒரு தைரியம் மால்டோவாக்கு இருக்கலாம். ஆனால் இப்போ ரஷ்ய வீரர்கள் ஃப்ரண்ட் லைன்ல முன்னேறிட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, ஏன்னா இப்போ கூட இந்த நோவோமிக்கலேவ்கா இருக்கு இல்லையா, அந்த நோவோமிக்கலேவ்காவோட வடக்கு பகுதியும் சரி தெற்கு பகுதியில் இருக்கிற பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்கன்னு இப்போ வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. கலை நிலவரத்தில் நான் பேச முன்னேறிட்டே இருக்கிறாங்க, பல சிட்டிஸ் விழுந்துட்டே இருக்கு, செட்டில்மெண்ட்ஸ் கைக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த நோவோமிக்கலேவ்காவோட மெஜாரிட்டி ஆஃப் த பார்ட் இன்னும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரல. பட் ஆனால் செட்டில்மெண்ட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க ரஷ்யன்ஸ், அதில் சில பகுதிகளை பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. சரி, ஓகே, இதே போல வேகத்துல முன்னேறினாங்க அப்படின்னா ஒடசாவையும் தாக்கி ஒடசாவையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்றது? இப்போ உக்ரைனோட கேபிட்டலான கீவை பிடிக்கிறது தான் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களோட நோக்கம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டிருக்கு. இதனால 1000 கிலோமீட்டருக்கு வந்து கீவை சுத்தி அந்த டிஃபென்ஸ் லேயர் வந்து அமைச்சுக்கிட்டு இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது, செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் உறுதியாகும் பட்சத்துல மால்டோவா இதை ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்து டிரான்ஸ்னிஸ்ட்ரியா மேல கை வைப்பாங்களா அப்படிங்கிற சந்தேகங்கள் வருது. என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்ன இதை பத்தி அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சு நான் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம இது போல பதிவுகள் போட்டா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சி அடையும். எனக்கா இந்த உதவியை செய்வீங்கன்ற நம்பிக்கையில இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை.